ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஜென்ம ஜென்மாந்திரே, அதாவது பல ஜென்மங்கள் கடந்து, அப்படி அதுதான் அர்த்தம். ஜென்ம ஜென்மாந்திரே அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாய் இப்போ தான் நமக்கு வந்து அறிமுகமாகியிருக்காரு அப்படின்னு. சாய் இப்போ தான் நமக்கு அறிமுகமாகியிருக்காரு. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாட்கள் சொல்லுவாங்க, 1 வருஷமா, 2 வருஷமா, 3 வருஷமா, 10 வருஷமா, 20 வருஷமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஜென்ம ஜென்மாந்திரே, நமக்கும் சாய்க்குமான, அதாவது உங்களுக்கும் சாய்க்குமான உறவு பல பிறவிகள் கடந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சத்தியம். ஒருவர் ஒரு முறை ஒரு குருவை சரணடைஞ்சிட்டாரு, அவரை நம்பிட்டாரு அப்படின்னா அந்த நபரை விட்டுருங்க, அந்த உடலை விட்டுருங்க. அந்த ஆத்மா சரணடைஞ்சிருச்சுல, ஆத்மாவுக்கு அழிவு இருக்கா? அழிவு கிடையாது. அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருப்போம் நம்ம. இப்படி நம்ம எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஆத்மா இறைவனடி சேர்வது வரைக்க குரு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். ஜென்ம ஜென்மாந்திரே, இந்த உறவு பூர்வ ஜென்ம அந்த பந்தம் இல்லாமல் இது நடக்காது. பாபாவோட அந்த வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உண்மை வந்து புரியும். நம்ம சாயி நிறைய நேரத்தில் பக்தர்கள்ட்ட வந்து சொல்லியிருப்பார். நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் சாய் சச்சரிதத்தில். உனக்கும் எனக்குமான உறவு வந்து பல பிறவிகளாக உனக்கும் எனக்குமான பந்தம் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார் நிறைய பக்தர்கள்ட்ட. முக்கியமாக பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமான பக்தர்கள்ட்ட, பாபாவை சரணடைஞ்ச பக்தர்கள்ட்ட சொல்லுவார், உனக்கும் எனக்குமான உறவு சாதாரணமான உறவு கிடையாது. நீயும் நானும் வெகு காலங்கள், அதாவது பல ஜென்மங்கள் உனக்கும் எனக்குமான உறவு அப்படின்னு. ஒரு முறை ஒரு பக்தர் ஒரு குருவை சரணடைஞ்சிட்டா அந்த நபரோட ஆத்மா அடுத்த பிறவிகள் எடுத்தாலும், அதற்கு அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்தாலும் அந்த ஆத்மா இறைவனடி சேர்வது வரைக்க அந்த ஆத்மாவுக்கு குரு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். இறைவன் அடி சேர்வதற்கு வரைக்க உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், சாயை வந்து இப்போ தான் இது ஒரு 5 வருஷமாக தெரியும், 10 வருஷமாக தெரியும், ஷீரடிக்கே நான் வந்ததில்லை, கோவிலுக்கே நான் போனதில்லை, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் என்னென்னமோலாம் சொல்லுவோம். ஆனால் இதெல்லாம் கடந்து உங்களுக்கும் அவருக்குமான அந்த உறவு இருக்குது பாருங்களேன், அது சாதாரணமான உறவு கிடையாது. பூர்வ ஜென்ம உறவு இது, பல ஜென்மங்கள் கடந்த உறவு அது. அதனால தான் அவரை நீங்கள் மனசில் நினைக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும், ஒரு நம்பிக்கை ஏற்படும், ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். சில பேர் அழுதுருவாங்க. அந்த உறவு அந்த வார்த்தையால் விவரிக்க முடியாத உறவு, பல ஜென்மங்கள் கடந்து இருக்கிற உறவு. ஜென்ம ஜென்மாந்திரே, ஒரு முறை ஒருவன் குருவை சரணடைஞ்சிட்டா அந்த குரு தொடர்ந்து அவனுக்கு பல ஜென்மங்களாக உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட உறவு இது, சாதாரணமான உறவு கிடையாது. பொதுவாக நம்ம இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறோம், அதுவும் இப்படிப்பட்ட ஒரு குருவை சரணடைஞ்சிருக்கோம். நம்ம எல்லா விஷயத்துக்கும் பொறுமையாக இருக்கணும், குறை சொல்லக்கூடாது. முக்கியமாக அந்த குறை சொல்லக்கூடாது. ஆன்மீகவாதிகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே குறையே சொல்ல மாட்டாங்க. சாப்பாடாக இருக்கட்டும், தங்குற இடமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அனுசரித்து போய்க்குவாங்க. இந்த துறவிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் நம்மளால் எல்லா விஷயத்தையும் அனுசரித்து போக முடியலனாலும் பெரும்பாலான விஷயங்களை நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட நம்ம வந்து ரொம்ப விட்டு கொடுத்து போகிறோம். நம்ம ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டாலோ, கோபப்பட்டுட்டாலோ, இல்லை ஏதாவது ஒரு தவறு செஞ்சிட்டா கூட நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த முறை இதை திருத்திக்கலாம், அடுத்த முறை திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த டைம் நமக்கு நம்மளே வந்து கொடுத்துக்குவோம். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம வந்து ரொம்ப கண்டிப்பாக இருப்போம். அது இருக்கவே கூடாது அந்த ஒரு குணம். ஆன்மீகவாதிகள் எப்படி இருக்கணும்னா அவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக இருக்கணும், நமக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு நம்ம விட்டு கொடுத்து போகணும், அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ தலைகீழாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. எப்படி? நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. யாருக்கிட்ட? கூட வாழ்கிற வாழ்க்கை துணைக்கிட்ட, குழந்தைங்கக்கிட்ட, நண்பர்கள்கிட்ட. இப்படி ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இந்த மாதிரிலாம் நியாயப்படுத்திக்கிறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். இது செய்யவே கூடாது. இந்த மாதிரியான குணங்கள் இருந்துச்சுன்னா அவங்க உண்மையாகவே ஆன்மீகத்தில் இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஆன்மீகம்னாலே என்னமோ அதிசயம், அற்புதம் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. வேறு எதுக்காகவும் யாரும் சாமி கும்பிட்றதில்ல. ஆனால் ஆன்மீகம்ங்கிறது அது கிடையாது. ஆன்மீகவாதிகள் எதுக்கும் குறை சொல்ல மாட்டாங்க. விலைவாசி ஏறிடுச்சு, எனக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. 1000 சுக துக்கங்கள் அவங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நிறைவாக இருக்கிறத வச்சு நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சி செய்வாங்க. எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படியா இருக்கோம்?
அன்போடு இருக்கிறதே இல்லை, விட்டு கொடுத்து போகிறதே கிடையாது. சரி, வெளியே இருக்கவங்கக்கிட்ட அப்படின்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட அதை விட அதிகம். ஆண்கள் பெண்கள் 2 பேரும் தான், இல்லை யாருக்கும் சளைச்சவங்க கிடையாது, யாருக்கும் சளைச்சதே கிடையாது. அப்படி தான் இருக்குது இன்றைக்கி உலகம். ஒருத்தங்க இருப்பாங்க, வீட்டில் இருப்பாங்க, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருப்பாங்க. ஏன் அது நம்மளாக கூட இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். அவங்க பார்த்தோம் அப்படின்னா யாராவது ஏதாவது ஒரு பொருளை கீழே போட்டு உடச்சிட்டாங்க, தெரியாமல் தட்டி விட்டுட்டாங்க, ஏதோ ஒன்று கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அடுத்த வார்த்தை, உனக்கு இதே பொழப்பாக போச்சு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு உடைக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னுவாங்க. அது எதர்ச்சியாக ஒரு தவறுதலாக நடந்திருக்கும், அவங்க வேணும்னு செஞ்சுருக்க மாட்டாங்க. உடனடியாக பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் பேசி அவங்கள காயப்படுத்துறது. அடுத்தது, அதே அவங்க ஏதாவது ஒரு பொருளை தட்டி விட்டுருந்தாங்க, அது கீழே விழுந்து உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரா அது இங்கே எடுத்து வச்சது, இதை யார் இங்கே எடுத்து வச்சது, இருக்க வேண்டிய இடமா இது, இப்படியே பண்ணுங்க. இவங்க தட்டி விட்டுட்டு அந்த பொருளை ஏன் அங்கே யார் வச்சாங்க, அது இருக்கிறது தெரிஞ்சிருக்கும், அதை கவனிக்காமல் அவங்க தட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அதை நியாயப்படுத்துறது, அதுதான் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்களுக்குன்னா அவங்க வந்து வக்கீலாக இருப்பாங்க, வக்கீலாக அட்வொகேட்டாக இருக்கிறது. அதே மற்றவங்களுக்கு ஒன்றுனா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, தீர்ப்பு. பல பேர் அப்படி தான் இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றா நியாயப்படுத்துறது. ஏன் இப்படி செஞ்ச, அவங்க அதை செஞ்சிட்டாங்க, அதனால நான் இதை செஞ்சிட்டேன், அவங்க இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டாங்க, அவங்களால தான் நான் இப்படி ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டேன், எல்லாத்துக்கும் யார் மேலேயே அதை பழியை தூக்கி தூக்கி போட்டு 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 வாதாடிக்கிட்டே இருக்கிறது. அதே விஷயத்தை இன்னொருத்தங்க யாராவது செஞ்சாங்க அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் நீ இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு. பா, அவங்க 1000 வார்த்தை பேசணும்ப்பா, அவங்க என்ன வேணால் பண்ணட்டும், நீ ஏன் இதை பண்ண அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோடு தான், ஜட்ஜு மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட்லாம் தோற்றுருவாங்க, அந்தளவுக்கு ரொம்ப நேர்மையானவங்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்றுனா சிச்சோ முடியாது. ஆன்மீகவாதிகள் நம்ம கண்டிப்பாக இருந்துக்கணும், நம்ம ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். கோபப்படக்கூடாதுன்னா கோபமே படக்கூடாது, ரொம்ப கண்டிப்பாக இருக்கணும். தப்புனா தப்பு தான், தவறான வார்த்தைகள் பேசக்கூடாது, கெட்ட பழக்க வழக்கங்கள் கூடாது, எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இது எல்லாம் நமக்கான குணங்கள், இதில் நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், விட்டு கொடுத்து போகணும். இதுதான் பணிவோடு நடந்துக்கணும்னு சொல்கிறதுனா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது எதையுமே நம்ம செய்கிறது கிடையாது. இதில் பெருமையாக வேறு சொல்லிக்கிறோம், நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டுங்க, யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான், தப்புனா தப்பு தாங்க, யாராக இருந்தாலும் நான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன். அப்படிப்பட்ட நபர்கள் தான் அவங்க விஷயத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் செய்யவே கூடாது. ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தான் அந்த நல்வழிக்கு வந்து கொண்டுட்டு போகணும், சரியான பாதைக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும், இந்தமான பொறுப்போடு நடந்துக்கணும். அதுவும் இந்த கலியுகத்தில் நம்ம எந்த அளவுக்கு பொறுப்போடு இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகள், நம்ம வீட்டில் வாழ்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு அனுசரிப்போடு இருக்கணும். நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நம்மக்கிட்ட அவங்க வந்து சொல்லணும்ல. நிறைய குடும்பத்தில் தான் நடக்குது, நிறைய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் தவறான பாதைக்கு போகிறதுக்கு காரணமே தான், பெற்றவங்ககிட்ட வந்து சொல்ல முடியல ஏதாவது ஒரு விஷயத்த, பயப்படுறாங்க. பயந்துக்கிட்டே அவங்க என்ன பண்ணுறாங்க, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது தவறான ஒரு முடிவு எடுக்கிறது. அன்புக்காக ஏங்குகிற உள்ளங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகளுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் நம்ம குழந்தைங்கள்ட்ட அன்பாக இருக்கோம் அப்படின்னு. நிறைய குழந்தைகள் வந்து உண்மையான அன்புனா என்னன்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. நேற்று நைட்டு நடந்தது ஷீரடியில் ஒரு விஷயம் பார்த்தேன். துவாரகாமாயி பக்கத்தில் நைட்டு ஆரத்திலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு குழந்தை, ஒரு 10-12 வயசு தான் குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா கூட வந்திருக்கு. அந்த குழந்தை வந்து அம்மா விட்டுட்டு வேறு எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த செக்யூரிட்டிலாம் பிடிச்சிட்டு துவாரகாமாயி பக்கத்தில் அங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அம்மா வந்துருவாங்கம்மா, ஃபோன் நம்பர் கொடுமான்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் அந்த குழந்தை சொல்லவும் ஃபோன் பண்ணி அந்த அம்மாவையும் வர வச்சுட்டாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. வந்தவங்க அச்சோ காணா போன குழந்தை கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா வச்சாங்க ஒரு அரை பலார்னு கன்னத்திலே. குழந்தை அழுகுது, காணா போன குழந்தை கிடச்சிருக்கு, அழுகுது, பலார்னு ஒரு அறை. என்ன சொல்கிறது, இப்படி தான் இருக்காங்க. எதற்கு கோவிலுக்கு வராங்க, கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. என் குழந்தை தானே, என் மனைவி தானே, என்னோட கணவன் தானே, என்னோட அண்ணன் தானே, என்னோட அப்பா தானே, என்னோட அம்மா தானே, என்னோட தங்கை தானே, என்னோட நண்பன் தானே அப்படின்னு உரிமையில் பண்ணுறாங்களாமா. குணம் இருக்கிற இடத்துல தான் பாசம் இருக்கும், என்னது கோபம் இருக்கிற இடத்துல தான் பாசம் இருக்கும், அது இதுன்னு நியாயப்படுத்திக்கிறது.
நமக்கும் சாய்க்குமான உறவு சாதாரணமான ஒரு உறவு கிடையாது. இப்படிப்பட்ட அந்த அற்புதமான உறவோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க நம்மளோட வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும், பொறுமையோடு இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் அன்போடு இருக்கணும். அதுதான் சாய்க்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் சாய்க்குமான உறவு சாதாரணமான ஒரு உறவு கிடையாது. ஒரு குருவை நீங்கள் ஒரு முறை சரணடைஞ்சிட்டிங்கன்னா பல ஜென்மங்கள் ஆனாலும் அவர் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் நம்ம இறைவனை சரணடைவது வரைக்கும், இறைவனோட பாதத்தில் நம்ம சரணடைகிற வரைக்கும் நமக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பார் குரு. சரி, இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இதனியா பாப்பாவுக்கு 10வது பிறந்தநாள். இதனியா பாப்பாவுக்கு நம்ம எல்லோரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். குழந்தை நல்லா படிக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக ருவந்திகா சகோதரிக்கு 20வது பிறந்தநாள். ருவந்திகா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்களோட எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஹேமா சாய் சகோதரருக்கு 59வது பிறந்தநாள். ஹேமா சாய் சகோதரருக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவரோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பகவதி சகோதரிக்கு 38வது பிறந்தநாள். பகவதி சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். அடுத்ததாக கமலா அம்மாவுக்கு 67வது பிறந்தநாள். கமலா அம்மாவுக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜோதி அம்மாவுக்கு 46வது பிறந்தநாள். ஜோதி அம்மாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவங்களோட குடும்பத்துக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரவீனா சகோதரிக்கு 27வது பிறந்தநாள். பிரவீனா சகோதரிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ஜெய் ராகவ் தம்பிக்கு 13வது பிறந்தநாள். ஜெய் ராகவ் தம்பிக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். குழந்தை நல்லா படித்து சந்தோஷமாக வாழணும், குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஜெய் ராகவ் அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.